இல்லாதவர்களா? மாறுதலுக்காக அல்ல, உண்மையான மாற்றங்களுக்காக சிந்திப்பவர்களா நீங்கள்? அப்படி என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பழக்கம் வந்து வீட்டுல எல்லாம் தோட்டம் வைக்கிறோம், ஆபீஸா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எங்க வேணாலும் தோட்டம் வைக்கிறோம். தோட்டம் வச்சுட்டு தண்ணி கொடுக்கணும், தோட்டத்துக்கு தண்ணி கொடுக்கணும். இது எல்லாருமே பண்றோம். ஆனா என்ன ஒரு செயல்னா, ஒரு பைப் அப்படி போட்டு அந்த பைப்பை திறந்து விட்டு அது பாட்டு தண்ணி போயிட்டே இருக்கணும். எவ்வளவுதாங்க தண்ணி கொடுக்கணும்? இப்ப நானே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டா நீங்க எதுல கொடுப்பீங்க? பாட்டில கொடுப்பீங்க? ஒரு கிளாஸ்ல தானே கொடுப்பீங்க. அப்ப என்ன மாதிரி இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு உருவத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா தாகம் எப்போது? அதே மாதிரிதான் செடிக்கும் தேவையான அளவு தண்ணி மட்டும் தான் கொடுக்கணும். நீங்க எவ்வளவுதான் அதிகமா தண்ணி கொடுத்தீங்கன்னா சில நேரத்துல அந்த தண்ணியே வந்து அந்த செடிக்கு வந்து நாசப்படுத்துறோம். தண்ணி வந்து நம்ம என்ன பண்றோம், அளவுக்கு மேல தண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த தண்ணி போயிட்டு அந்த செடியுடைய வேறு அதிலேயே மூழ்கி போய் அந்த செடியை செத்து போயிட போகுது. தண்ணி கொடுக்கும்போது எப்போதுமே நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய முதல் காரியம் எவ்வளவு தண்ணி கொடுக்கணும், அடுத்தது எங்க தண்ணியை கொடுக்கணும். சாதாரண நான் போறேன், மழை வருது, மழை வரும்போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு கொடையை பிடிப்பேன். கொடையை பிடிச்சா தண்ணி என் தலைமையில விழாது, ஆனா அப்படியே ஓரமா போகும். தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாம்? சரி, அதே மாதிரி தாங்க ஒரு பெரிய மரம் இருக்கு, கொடை கொண்டு போக மறந்துட்டேன். நல்ல அடர்த்தியான மரம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த மரத்தை அடியில போய் அப்படி நின்றுடுறேன். மழை எங்க போகுது, தண்ணி அப்படியே போயிட்டு ஓரமா போய் எங்க இந்த இலத்தழலாம் முடியுதோ அந்த இடத்துல கொட்டும். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன, எங்க அந்த மரத்தோடைய இலத்தழ முடியுதோ அந்த இடத்துல தான் வந்து நிறைய அதோடைய வேருங்க இருக்குன்னு அர்த்தம். ஸோ தண்ணி நாங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் மரத்தை இடம் விட்டு நாங்கள் தண்ணி கொடுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். சரி, அந்த அளவுக்கு எங்ககிட்ட இடம் கிடையாதுங்க, ஏன்னா அங்கே பில்டிங் வந்துடுதுங்க, அந்த அளவுக்கு நான் கொடுக்க முடியாது. நான் கிட்ட வச்சு கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும், ஆனால் தண்ணியை பிடிச்சி வைக்கணும். ஏன்னா தண்ணியை நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா ஆகும், தண்ணி அப்படியே ஆவி ஆகிட்டு எவாபரேட் ஆகிட போகுது. அந்த தண்ணியை நான் பிடிச்சி வைக்கணும். இதுக்கு தெரியாமல் நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் வாங்கின்னு வந்து அது மேலே போட்டு மூடி வைக்கிறீங்க. பிளாஸ்டிக் போட்டு மூடி வைக்கிறது பெரிய தவறு. ஏன்னா பிளாஸ்டிக் என்ன பண்ணோம்னா உள்ளார சூடு உருவாக்கிட்டு அங்கே இருக்கிற நுண்ணுயிர்களை பாதிக்கும். இப்போ வேற என்னங்க பண்றது? இருக்கிறாரு இவர் இருக்கிற தென்னை மரம், அதில் வர இந்த தேங்காய், அந்த தேங்காய் நீங்க உரிக்கிறோம் பாருங்க, அந்த தேங்காய் உரிக்கும் போது அந்த வர மட்டை, இப்போ வந்து தேங்காய் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தேங்காய், இந்த தேங்காவை நாங்கள் உரிச்சோன்னா இந்த மட்டை வருது. இந்த மட்டை வந்து இதை வந்து லிக்னின் அப்படின்வாங்க. வெறும் வந்து கார்போஹைட்ரேட். இந்த லிக்னின்ல வந்து நுண்ணுயிரெல்லாம் நிறைய வளரும். அதே நேரத்தில் இந்த தேங்காய் பஞ்சுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 300% தண்ணி பிடிச்சி வைக்கிறத சக்தி உண்டு. இப்போ நான் என்ன செய்யலாம்? இப்போ பாருங்க, ஒரு வேடிக்கை வந்து இப்போ இங்கே போட்டிருக்கு, வெயில் காலம் இல்லையா, நல்ல வெயில். இப்போ இந்த வெயில் காலத்து இங்கே போட்டிருக்கு பாருங்க. இப்போ இங்கே போட்டிருக்கும் போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மட்டைங்களை எடுத்தேன்னா பாருங்க, இங்கே பாருங்க, இங்கேருந்து நம்ம வந்து மட்டை எடுக்கிறோம். மட்டை எடுத்தா இந்த பாருங்க, இந்த பாருங்க எவ்வளோ ஈரப்பதம் இருக்கு பாருங்க. அப்படியே இந்த பாருங்க, இந்த பாருங்க மண் அப்படியே நல்லா இருக்கும், சுகாதாரமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இதில் இருக்கிற நுண்ணுயிர் பாருங்க, இந்த பாருங்க பூஞ்செல்லாம் வந்து நுண்ணுயிரெல்லாம் வந்து இதில் இருக்கிற நுண்ணுயிரெல்லாம் எருவு தயாரித்து இந்த செடிக்கு எருவும் கொடுக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி இருக்கிற பாருங்க எவ்வளோ அருமையா இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கு. மண் வந்து பஞ்சு மாதிரி இருக்கும், நல்ல மண் வாசனை. மண் வாசனை காரணம் யாரு? யார் காரணம்? மண்ணா தண்ணியா? மண் வாசனை இருக்கு இல்லைங்களா? மண்ணுக்கு சுத்தமா வாசனை கிடையாது. இந்த மண்ணை எடுத்து நீங்க வெயில்ல காய வைங்க, காய வச்சு மோந்து பார்த்தா சுத்தமா வாசனை இருக்காதுங்க. மழை பெஞ்சா வரும்னு சொல்றீங்களா? மழை பெஞ்சா வருதுன்னா தண்ணியில வாசனை இருக்கணும், தண்ணிக்கும் வாசனை கிடையாது. அப்போ மண்ணுக்கு வாசனை கிடையாது, தண்ணிக்கும் வாசனை கிடையாது, ஆனா மண் வாசனை உண்டு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு காரணம் அதுல வாழ்கின்ற நுண்ணுயிர்கள். அந்த மாதிரி சிறப்பான நுண்ணுயிர்கள் வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரி மட்டையெல்லாம் கொடுத்து இதெல்லாம் அடுக்கு வச்சு இதை வந்து ஒரு இந்த மாதிரி மேலே அடுக்கு கொடுத்து வச்சிருந்தோம்னா இதை வந்து ஆங்கிலத்துல மல்ச்சிங் அப்படின்வாங்க. எந்த ஒரு மண்ணுக்கும் இந்த மாதிரி பாதுகாப்போடு மூடி வச்சோம்னா தண்ணியும் நீங்க சேவ் பண்ணலாம், அதே நேரத்துல நல்ல நுண்ணுயிரும் கொடுக்கலாம், செடியும் நல்லா வளரும், சந்தோஷமா இருக்கும், நல்ல காய்கனியும் கொடுக்கும், இயற்கையா இருக்கும், அதே நேரத்துல சுவையாகவும் இருக்கும். நேயர்களே, இயற்கை விஞ்ஞானி இஸ்மாயில் மண்ணின் சுகாதாரத்தை பாதுகாப்பது எப்படி, அது நுண்ணுயிர்களால் தான் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொன்னார் இல்லையா?
விஜயரங்கம் இந்த மண்ணின் சுகாதாரத்தை பத்தி அவர் பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம், ஹோட்டல்கள்